இஸ்ரேல் தரப்புல இருந்து ஈரானோட வான்பகுதி எங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு தான் இருக்கு, ஈரானோட வான்பகுதிக்கு எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் எங்களால் பறக்க முடியும்னு சொல்லியிருந்தார்கள். பட் இஸ்ரேலால தொடர்ந்து ஈரானுக்குள்ள இந்த ஃபைட்டர் ஜெட்டை பயன்படுத்தி தாக்குதலை நடத்த முடியாத அந்த செய்திகள் வெளிவருது. அதுக்கான கருத்துக்களை நிறைய வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. இவர்கள் இதனை சொன்னதுக்கான காரணம் முக்கியமாக ஈரான் தரப்புல இருந்து இஸ்ரேல்ல இருந்த கைப்பா போட்டி மீது தாக்குதல் நடத்தி இருந்தார்கள். கைப்பாவில் இருக்கின்ற எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை குறிவைத்து தாக்குதலை நடத்தி அதனை முழுமையாக தரைமட்டமாக்கி இருந்தார்கள். இதனால இஸ்ரேலோட ஃபைட்டர் ஜெட்டுக்கு தேவையான ஃபியூலானது இனி கிடைக்காமல் போகும். இதனால இஸ்ரேலால கூடிய சீக்கிரமே இந்த ஃபைட்டர் ஜெட்டை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள். அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலில் இருக்கின்ற ஏர்பேஸை குறிவச்சும் ஈரான் தரப்பிலிருந்து தாக்குதலை நடத்தியபடியால் இஸ்ரேலில் இருந்த இனிய ஃபைட்டர் ஜெட்டை ஈஸியாக இஸ்ரேலால டேக் ஆஃப் பண்ண முடியாது. இரண்டால் ஃபெசிலிட்டிஸ் அனைத்துமே சேதமடைந்திருக்கும். இப்படி இருக்கிற இஸ்ரேலால வேறு வேறு நாடுகளில் இருந்து தான் தங்களுடைய ஃபைட்டர் ஜெட்டை டேக் ஆஃப் பண்ண வேண்டி இருக்கும். முக்கியமாக கிரீஸாக இருக்கட்டும், சிரியாவாக இருக்கட்டும், ஜோர்டனாக இருக்கட்டும், துருக்கியாக இருக்கட்டும், அதே நேரத்தில் சவுதி அரேபியாவாக இருக்கட்டும், இந்த நாடுகளில் இருந்து தான் தங்களுடைய ஃபைட்டர் ஜெட்டை இஸ்ரேல் டேக் ஆஃப் பண்ண வேண்டி இருக்கும். பட் இந்த நாடுகள் இதற்கு ஓகே சொல்வார்கள் என்று பார்த்தோம் என்றால் சிரியா ஓகே சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, ஜோர்டன் ஓகே சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, துருக்கி கூட ஓகே சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா துருக்கி நாங்கள் அடிச்சு சொல்ல முடியாது, துருக்கி எந்த பக்கம் நிற்பார்கள் என்று சொல்ல முடியாது. பட் சவுதி அரேபியா இதற்கு ஓகே சொல்ல மாட்டார்கள். சவுதி அரேபியா இதற்கு ஓகே சொன்னால் நேரடியாக சவுதி அரேபியா ஈரானுக்கு எதிரான போரோட களமிறங்கியதாக இருக்கும். இதனால் சவுதி அரேபியா இதற்கான அனுமதியை இஸ்ரேலுக்கு கொடுக்க மாட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போது இஸ்ரேல் தரப்பில் இருந்து ஈரானோட மேற்கு பகுதியில தான் தாக்குதலை நடத்துறாங்க. அதுவும் சிரியா மற்றும் ஈராக்கோட போர்டர் பகுதியில இருந்து இந்த இரண்டு நாட்டோட வான்பரப்பில் இருந்துதான் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்துகிறார்கள். ஈரானுக்குள்ள நேரடியாக போய் இஸ்ரேலால் இப்ப வரையுமே தாக்குதலை நடத்த முடியல. ஏனென்றால் ஈரான்கிட்ட இப்போது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் இருக்கு. அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களால இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படும் என்றபடியாக தான் ஈரானோட வான்பகுதிக்கு நுழையாமல் சிரியா மற்றும் ஈராக்கோட வான்பகுதியில வச்சு இஸ்ரேல் தங்களுடைய ஃபைட்டர் ஜெட்டை பயன்படுத்தி ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்துறாங்க. இதே நேரத்தில் ஈரானோட மற்ற பகுதி மேற்கு பகுதியில் இவர்கள் தாக்குதலை நடத்துகிறார்கள். மேற்கு பகுதியை தவிர்ந்த மற்ற பகுதியில் ஈரான் தங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை ஆக்டிவேட்டாக வைத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அங்கே இவர்கள் தாக்குதலை நடத்தணும், ஈரானோட வான்பகுதிக்கு நுழையணும். ஈரானோட வான்பகுதிக்கு நுழைஞ்சால் அது இஸ்ரேலோட ஃபைட்டர் ஜெட்டுக்கு ஆபத்தானதாக மாறும். ஏற்கனவே ஈரான் தரப்புல இருந்து இஸ்ரேலோட 5 F-35 ஃபைட்டர் ஜெட்டை சுட்டு விழுத்து இருக்கமென்று சொல்லியிருந்தார்கள். 4 உளவு ட்ரோன்களை சுட்டு விழுத்து இருக்கமென்று சொல்லியிருந்தார்கள். ஒரு F-16 ஃபைட்டர் ஜெட்டை சுட்டு விழுத்து இருக்கமென்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே ஈரானிட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் இப்போதும் ஆக்டிவாக இருக்கிறபடியால் ஈரானோட வான்பகுதிக்கு இஸ்ரேலால ஈஸியாக நுழைய முடியாது. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலோட ஃபைட்டர் ஜெட்டுக்கு தேவையான ஃபியூலானது இனி கம்மியாக ஆரம்பிக்கும். அதுவும் இஸ்ரேலுக்கு இருந்து அதனை எடுக்க முடியாத காரணத்தால இஸ்ரேலால நீண்ட நாளைக்கு இந்த ஏர்பேஸை பயன்படுத்தி, அதாவது ஏர் சூப்பர்மர்சியோட ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்த முடியாது. அதே நேரத்தில் ஃபைட்டர் ஜெட்டை அதிக நாட்களுக்கு இஸ்ரேலால பயன்படுத்த முடியாது. ஒரு ஃபைட்டர் ஜெட்டை டேக் ஆஃப் பண்ணி அதனை பயன்படுத்தி இன்னும் ஒரு நாட்டுக்கு எதிரான கிட்டத்தட்ட 2500 கிலோமீட்டருக்கு அங்கால இருக்கிற நாட்டுக்கு எதிரான தாக்குதலை நடத்துவதற்காண்டி அந்த ஃபைட்டர் ஜெட்டை பயன்படுத்தினால் அதுக்கான நிறைய பணத்தை செலவு செய்ய வேண்டியிருக்கும். நிறைய பணம் அதுக்காண்டி விரியமாகும். ஒரு ஃபைட்டர் ஜெட்டை எடுத்து பார்த்தால் அதுக்கு நிறைய பணம் செலவாகும் போது கிட்டத்தட்ட 40-50க்கும் அதிகமான ஃபைட்டர் ஜெட்டை இப்போது இஸ்ரேல் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்துறதுக்காண்டி பயன்படுத்துறாங்க. அப்படி என்றால் அதுக்காண்டி நிறைய பணத்தை இஸ்ரேல் செலவு செய்ய வேண்டி இருக்கு. இதனை பற்றி இஸ்ரேலோட பினான்ஸ் மினிஸ்டரே ஒரு ஒபிஷியலான தகவலை சொல்லியிருக்கார். அதாவது இஸ்ரேலோட பட்ஜெட் டெபிசிட் ஆனது கிட்டத்தட்ட 36 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸாக அதிகரிச்சிருக்கு இஸ்ரேலோட பினான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்கார். இதனால இந்த போரை தொடர்ந்து நடத்துவது இஸ்ரேலுக்கு இயலாத காரியமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு இஸ்ரேலோட பினான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்கார். ஆகவே இஸ்ரேல் ஈரானோட மட்டும் போர் செய்யல, காசாவிலையும் போர் செய்கிறார்கள், லெபனானிலையும் தாக்குதலை நடத்துகிறார்கள், சிரியாவிலையும் தாக்குதலை நடத்துகிறார்கள். ஏன் சிரியாவில் கூட தரவழியான ஆக்கிரமிப்பு நடவடிக்கையில் இஸ்ரேல் ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க என்ற செய்தியும் வெளியே வருது. ஆகவே இஸ்ரேல் ஈரானுக்கு எதிரான போருக்காண்டி நிறைய பணத்தை செலவு செய்ய வேண்டி இருக்கு. ஈரான் லான்ச் பண்ணுகின்ற மிசைல்களை தடுக்கிறதுக்காண்டி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களுக்காண்டி அதிக பணத்தை இஸ்ரேல் செலவு செய்யணும். அதே நேரத்தில் தங்களுடைய ஃபைட்டர் ஜெட்டை அதிகமாக பயன்படுத்தி ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்துறதுக்காண்டி அதிக பணத்தை செலவு செய்யணும். அதுக்கான குண்டுகளுக்காண்டி அதிக பணத்தை செலவு செய்யணும். ஆகவே இஸ்ரேல் 2500 கிலோமீட்டருக்கு அங்கால இருக்கிற ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்துறதுக்காண்டி நிறைய பணத்தை செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மை சொல்லணும் என்றால் ஈரானுக்கு கூட இந்த அளவு செலவுகள் ஏற்பட்டிருக்காது. பட் இஸ்ரேலுக்கு தான் அதிக செலவுகள் இப்ப ஏற்பட்டு கொண்டிருக்கு. இதனால் இந்த போரை நீண்ட நாளைக்கு இஸ்ரேலால் செய்ய முடியாது என்பதுதான் உண்மையாக இருக்கு. இஸ்ரேலுக்கு பொருளாதார ரீதியான இழப்புகள் ஏற்படுறபடியால் இஸ்ரேல் கண்டிப்பாக இந்த போரை நிறுத்தித்தான் ஆகணும். இஸ்ரேலுக்கு வேறு வழி கிடையாது. ரஷ்யாவோட பிரசிடண்டாக இருக்கிற புடினவர்கள் ஈரான் பீஸ்ஃபுல்லான நியூக்ளியர் ஆக்டிவிட்டியில ஈடுபட முடியும் என்று சொல்லியிருக்கார். இந்த புடினவர்கள் தான் ஏற்கனவே அமெரிக்காவுக்கு மேற்குலக நாடுகளுக்கு எதிரான கடுமையான ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார் என்று சொல்ல முடியும். அமெரிக்கா தரப்புல இருந்து ஈரானோட நியூக்ளியர் புரோகிராமுக்கான டீல சைன் பண்ணியிருந்தார்கள். பட் 2018 அமெரிக்கா தான் தன்னிச்சையாக அதிலிருந்து வெளியே வந்தாங்க. அமெரிக்கா வெளியே வந்த பிறகு ஐரோப்பிய நாடுகள் இந்த நியூக்ளியர் புரோகிராமுக்கான டீலில் ஈரான் இருக்கத்தான் வேண்டும், ஈரான் இதுல இருந்து வெளியே போகக்கூடாது என்று பிரான்ஸ், UK, ஜெர்மனி போன்ற இந்த 3 நாடுகளும் சொல்லியிருந்தார்கள்.
ஆனா அமெரிக்கா இதுல இருந்து தன்னிச்சையாக வெளியே வந்துட்டாங்க. இப்படி இருக்கையில இப்ப மறுபடியும் ட்ரம்ப் அவர்கள் ஈரானோட நியூக்ளியர் புரோகிராமுக்கான டீலுக்கு ஈரான் கண்டிப்பா வந்தே ஆகணும் என்று சொல்றார். முதல்ல இந்த டீல்ல இருந்து வெளியே போனதே அமெரிக்கா தான், தனிச்சாக வெளியே போட்டு இப்ப தானாக வந்து ஈரான் இந்த நியூக்ளியர் டீலுக்கு வரணும் என்று சொன்னால் எப்படி ஈரான் அமெரிக்காவை நம்புவார்கள்? அதே நேரத்தில் அமெரிக்கா முக்கியமான ஒரு நாடு இந்த டீல்ல இருந்து வெளியே போன பிறகும் இந்த டீல்ல ஈரான் இருக்கணும் என்று சொல்லி ஐரோப்பிய நாடுகள் சொன்னார்கள். அது என்ன நியாயம்? நீங்களே ஒரு தன்னிச்சையான முடிவை எடுத்து நீங்களே அதுக்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு ஈரான் மீது பழியை போட்டு ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்தினால் நாங்கள் எப்படி அதனை ஏற்றுக்கொள்ள முடியும் என்றும் புடினவர்கள் மேற்குலக நாடுகள் மற்றும் அமெரிக்காவை பார்த்து சரமாரியான கேள்விகளை கேட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா தரப்புல இருந்து இஸ்ரேலுக்கு தேவையான வெப்பன்ஸை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ கொடுத்தாலும் சரி, இஸ்ரேலுக்கு ஆதரவாக நீங்கள் போருள்ள களமிறங்கினாலும் சரி, நீங்கள் மிகப்பெரிய ஒரு விளைவை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் என்று ரஷ்யா தரப்புல இருந்து அமெரிக்காவுக்கு மிரட்டலை கொடுத்திருந்தார்கள். ஆகவே ரஷ்யாவோட பிரசிடண்டாக இருக்கிற புடினவர்கள் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணி ஈரான் இப்போது பீஸ்ஃபுல்லான நியூக்ளியர் ஆக்டிவிட்டியில ஈடுபட முடியும் என்று சொல்லியிருக்கார். அதே நேரத்தில் மேற்குலக நாடுகள் தான் தனிச்சாக இந்த டீல்ல இருந்து பழிய போட்டு ஈரான் மீது பழிய போடுகிறார்கள். இது தவறான செயல், இதனை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு புடினவர்கள் சொல்லியிருக்கார். இப்படி இருக்கையில ஈரான்ல ரஷ்யா தரப்புல இருந்து 2 நியூக்ளியர் பவர் பிளான்ட் அமைச்சு கொண்டிருக்காங்க. இதுக்காண்டி ரஷ்யாவோட 200க்கும் அதிகமான நியூக்ளியர் வல்லுநர்கள் வேலை பார்த்து கொண்டிருக்காங்க. அவர்கள் மீது எந்த விதமான தாக்குதலை நடத்த மாட்டோம் என்று இஸ்ரேல் தரப்புல இருந்து ரஷ்யாவுக்கு ப்ராமிஸ் பண்ணி இருக்காங்கன்னு புடினவர்கள் சொல்லியிருக்கார். இதுல இந்த புடினவர்களாக இருக்கட்டும் ரஷ்யாவாக இருக்கட்டும் ஈரானுக்கும் சப்போர்ட் பண்ணுகிறார்கள், இஸ்ரேலுக்கும் சப்போர்ட் பண்ணுகிறார்கள் என்பது தெளிவாக தெரியுது. ஏனென்றால் ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யா இப்ப வரையுமே களம் இறங்கல. இப்ப வரையுமே களம் இறங்காததுல இருந்து ரஷ்யா தரப்பிலிருந்து நடுநிலையாக இருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ள முடியும். பட் அமெரிக்கா எடுத்து பார்த்தோம் என்றால் அமெரிக்கா முழுமையாகவே இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ண முடிவு எடுத்துட்டார்கள். பட் இப்ப வரையுமே ரஷ்யா தரப்புல இருந்து நடுநிலையாக இருந்துதான் தங்களுடைய கருத்துக்களை சொல்கிறார்கள். ஈரானுக்கு ஆதரவாக தங்களுடைய போர்க்கப்பலாக இருக்கட்டும், தங்களுடைய ஃபைட்டர் ஜெட்டாக இருக்கட்டும், தங்களுடைய பாம்பஸ் விமானங்களாக இருக்கட்டும், எதையுமே ரஷ்யா அனுப்பாததுல இருந்து ரஷ்யா இப்ப நடுநிலையாக இருக்கிறார்கள் என்பது மேற்குலக நாடுகள் புரிந்து கொண்டிருப்பார்கள். பட் அமெரிக்கா இந்த போருக்கு களமிறங்கும் போது ரஷ்யா கண்டிப்பாக இந்த போருக்கு களமிறங்கி ஈரானுக்கான நேரடியான சப்போர்ட்டை கொடுத்து ஈரானுக்கு ஆதரவான நபராக ரஷ்யா மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப வரையும் செய்தியில வச்சு பார்க்கும்போது ரஷ்யா நடுநிலையாக இருந்து இந்த போர்ல மீடியேட்டராக இருந்து செயல்படணும் என்று விரும்புகிறார்கள் என்பது மட்டும் தெளிவாக தெரியுது. இப்ப வரையுமே நேரடியான சப்போர்ட்டை ஈரானுக்கு கொடுக்கல, அதாவது வெப்பன்ஸை கொடுத்து நேரடியான சப்போர்ட்டை ஈரானுக்கு கொடுக்கல, டிப்ளமசி ரீதியான சப்போர்ட்டை தான் ஈரானுக்கு கொடுத்து கொண்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற அமெரிக்கா தரப்புல இருந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக தங்களுடைய போர்க்கப்பலை மிடில் ஈஸ்டுக்கு அனுப்பி வச்சு கொண்டிருந்தார்கள். அதிலே முக்கியமாக அமெரிக்காவினுடைய ஏர்கிராப்ட் கரியராக இருக்கிற நிமிட்ஸ் கப்பலும் இப்போது மிடில் ஈஸ்டுக்கு வந்திருக்கு. இந்த கப்பலை எடுத்து பார்த்தோம் என்றால் இந்த கப்பல் 2026 ஸ்கிராப்ல போட வேண்டிய கப்பல் என்று சொல்லப்படுகின்றது. அதனை தான் இப்ப மிடில் ஈஸ்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அமெரிக்கா இதனை செய்யறதுக்கு என்ன காரணம் என்று பார்த்தோம் என்றால் இப்போது அமெரிக்கா நேரடியாக ஈரானுக்கு எதிரான போர்ல களமிறங்கும் போது கண்டிப்பாக அமெரிக்காவோட போர்க்கப்பலை குறிவச்சு ஈரான் தாக்குதலை நடத்துவாங்க. ஆகவே ஸ்கிராப்ல போட வேண்டிய ஒரு கப்பலை அனுப்பி அது டிஸ்ட்ராய் செய்யப்பட்டாலும் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்படாதானே. இதற்கான அமெரிக்கா இந்த போர்க்கப்பலை அனுப்பி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு நிறைய வல்லுநர்கள் காமெடியாக இந்த செய்தியை சொல்லியிருக்காங்க. பட் அமெரிக்கா அனுப்பிய போர்க்கப்பல்ல ஒரு போர்க்கப்பல் 2026 அதாவது வருகின்ற வருடம் ஸ்கிராப்ல போட வேண்டிய ஒரு கப்பலாக இருக்கு என்பதும் இதுல குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கு. ஆகவே இந்த வீடியோல நாங்க பார்க்க வந்த செய்தியில் உள்ளதுதான். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு வீடியோல உங்களை மீட் பண்றேன்.